நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா. வணக்கம் சார். தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையை நிகழ்த்தி முடித்துள்ளார். இது குறித்து தங்களுடைய கருத்து சார். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் மீதான விவாதங்களுக்கு பதிலுரை வழங்கினார். பேரவையில் நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளிப்பதை விட பொது வெளிகளில் அறிக்கைகள் மூலமாக பேட்டிகள் மூலமாக பிரதான எதிர்கட்சியான திமுகவினரும் செய்யும் விமர்சனம் சேர்த்து பதிலளிச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்கலாம். வேறு விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் பதில் இருக்கிறார். குறிப்பாக மக்களுக்கான ஆட்சி, லஞ்ச ஊழல் ஆட்சி, தூய ஆட்சி என்கிற விவரங்களை சொல்ல நாட்கள்ல என்ன திட்டங்களை செயல்படுத்துகிற மினி பட்டியலையும் ஒரு வாசித்தார். குறிப்பாக பேரவை தொடர் சிஎம் அப்படிங்கிற ஒரு அட்டையை எல்லாரும் திமுக உதயநிதி உட்பட திமுக அனைவரும் தங்களுடைய பாக்கியதியில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினை கிண்டல் செய்யும் விதமாக முதலமைச்சர் ஒரு குட்டி கதை சொல்லியுள்ளார். தற்போது சட்டப்பேரவையில் அவருடைய உரை நிறைவு பெற்றுள்ளது. சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதை பெரிய போர் போல சித்தரிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா. வணக்கம் சார், தங்களுடைய கருத்து. வணக்கம் சகோதரி. அதான் முதலமைச்சருடைய பதிலுரை என்பது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி பேரவையிலே நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளிப்பதை காட்டிலும் பொது வெளியில பிரதான எதிர்க்கட்சியான திமுக உட்பட பலரும் அவரை பற்றி விமர்சித்தார்கள். அந்த விமர்சனங்களுக்கும் சேர்த்தே பதிலளிக்கிற வகையில தான் அவருடைய உரை அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய நோக்கம், செயல்பாடுகள், இது மக்களுக்கான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, சுதந்திரமான ஆட்சி, எல்லா மக்களுக்குமான ஆட்சி, லஞ்ச ஊழல் ஆட்சி, தூய ஆட்சி என்பதை நிச்சயமாக தொடர்வோம், இதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக திமுகவினர் அவை தொடங்கிய முதல் நாளில் வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இன்றைக்கு வாயை திறந்த முதலமைச்சரை திமுகவை மிக கடுமையாக நளினமாகவும் நாசூக்காகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விமர்சனங்களை கொண்டு வந்தார். குடும்ப ஆட்சியை ஒழித்தது, அந்த லஞ்ச ஊழலில் ஏற்பட்டது, பல்வேறு துறைகளில் இருந்த பல்வேறு ஓட்டைகளை எல்லாம் கடந்த ஆட்சியினர் ஏற்படுத்தி வைத்த அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சிட்டு தான் நாங்கள் செய்யணும், அதுக்காக பொதுமக்கள்கிட்ட இன்னும் சில அவகாசங்கள் கொடுங்கிற மாதிரியான அந்த வேண்டுகோளையும் வைத்திருந்தார். 1967 பேர் அண்ணா சாமானியர்களுக்கான புரட்சியை ஏற்படுத்தினார். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 ஒரு மிக சாமானியர்களுக்கான ஆட்சியை அமைத்து மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினார். அதனுடைய நீட்சியாக 2026 நாங்கள் மிக மிக சாமானியர்களுடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணார். இந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கு ஏற்பட்ட சதிகள், கொடுமைகள், சோதனைகள் அனைத்தையுமே அவர் பட்டியலிட்டார். மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்திற்கு கூட மிகுந்த கட்டுப்பாடு, மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தன்மை எல்லாம் இருந்தது என்று சொன்னார். பொதுவாக எந்த முதலமைச்சருமே பேரவையில் பேசுகிற பொழுது அந்த பேரவை விவாதங்களுக்கு, பேரவையில் நடைபெற்ற அந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கிற வகையில தான் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பினரும் கேட்ட கேள்விகளுக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிற வகையில தான் பெரும்பாலான அந்த பதிலுரை என்பது இருக்கும். அதை தாண்டி அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்களை ஒரு சுய விமர்சனமாக, சுய விளக்கமாக, விமர்சனம் என்று சொல்ல முடியாது, அவர் தன்னை பற்றிய ஒரு சுய விளக்கமாகவே இந்த ஆட்சியினுடைய போக்கு, அவர்களுடைய செயல்பாடு, கட்சியினர் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு
மக்கள் மத்தியில ஒரு நல்லாட்சியை தூயாட்சியை வழங்குகிற உறுதிப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு நல்ல தொடக்கம். முதலாக சட்டப்பேரவையில் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2-3 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் இருக்கிறாரு. கடந்த 2-3 நாட்களாக அவையில் அவர் எதையுமே பேசல. பெரும்பாலும் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் போன்றவர்களும், மின்சாரத்துறை அமைச்சர் போன்றவர்கள் தான் எதிர்வினையாற்றினார்கள். பிரதான எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பேச்சுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே இவர் மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவையினுடைய தொடக்கம் முதலே அவை முடிகிற வரைக்கும் அவர் மிக நுணுக்கமாக நுண்ணியமாக அதை கவனித்து வந்தார். ஒரு சில குறிப்புகளையும் எடுத்து வந்தார். இவை எல்லாவற்றையும் சேர்த்து இந்த பதிலுரை வழங்கி இருக்கிறார். இது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் கருதுகிறேன் சகோதரி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.